யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த நாட்களில் வாழ்க்கையை பல வெற்றியின் அனுபவங்களுக்குள்ள கொண்டு வருவதுக்கு இந்த தேவனுடைய வசனம் எவ்வளோ அவசியமான போதனைகளை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற நல்ல வெற்றிக்குள்ளே கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் இந்த நாட்கள் நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் மேலே நாம் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த பொருளாதார காரியத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற நிலை நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாத ஒரு அபாத்திரனாக நான் மாறிவிடுகிறேன். ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிற எல்லாவற்றையும் செய்வதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய உழைப்பின் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடும் போது இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார நன்மையை அவருடைய வேலையை செய்வதற்காக நான் நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பார். அதை கொடுக்கும்போது தான் வாழ்க்கை தேவன் விரும்புகிற வெற்றியை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு மனுஷன் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துட்டு ஆனால் பொருளாதார வாழ்க்கையில் தோல்வி உள்ளவனாக இருப்பானா, நான் சொல்கிறேன் அது பூரணமான வெற்றிக்கு ஒரு அறிகுறி அல்ல. தட்ஸ் நாட் அ குட் சக்ஸஸ். அதை ஒரு நல்ல வெற்றின்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தார், ஆவிக்கு நல்ல ஜோம் பண்ணுவார், நல்ல சர்ச்சுக்கு போவார், நல்ல வசனத்தை கேட்பார், ஆனால் என்ன எல்லாத்துலேயும் தட்டுப்பாட்டோடு தான் வாழ்வார் அப்படின்னா அது ஒரு நல்ல சாட்சி இல்லை பாருங்க. தேவனை தேடுகிற வேதம் சொல்லுகிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எத்தனை பேர் ஆணித்தரமாக நம்புறவங்க கையை வாய்ச்சி சொல்லுங்க. கர்த்தரை தேடுற எனக்கோ என்னப்படாது ஒரு நன்மையும். ஏதாவது கொஞ்சம் குறை இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது ஒரு நன்மையும் என்ன பண்ணப்படாதான், குறைபடாது. அப்போ இந்த பொருளாதாரத்திலும் குறை உள்ளவனா நான் இருக்க கர்த்தர் விட மாட்டார். அதுதான் ஆண்டவர் இதை போதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு பொருளாதார காரியத்தில் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவ விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு தடை எதுனா நம்முடைய மனம்தான். இந்த மனதுக்குள்ள பலத்த அரணா எண்ணங்கள் மூலமாக கற்பனையின் மூலமாக உருவாது பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு தடை. அநேக நேரம் பிசாசு எப்படி எண்ணங்களை கொண்டு வந்து வைக்கிறான், நீ ரொம்ப சின்ன ஆள், நீலாம் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. இல்லைன்னா என்ன கொண்டு வந்துடுறான், இந்த பொருளாதாரம், இந்த ஐஸ்வர்யம், இது தப்பு, இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எதையாவது ஒன்று போட்டு மனசுக்குள்ளே குழப்பி விட்டுறான் பாருங்க பிசாசு. உடனே அது போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் உட்காந்துருது. சிலருக்குலாம் என்னென்னா நல்ல மனுஷன் யாருன்னா ஏழையாக இருக்கிறது தான் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் சிலருடைய எண்ணங்கள். ஏன்னா ஒரு மனுஷன் நல்ல ஐஸ்வர்யமாக இருந்தால் அவன் கண்டிப்பாக அவன் ஒழுங்கானவனாக இருக்க மாட்டான், நல்ல விதத்தில் அவன் சம்பாதிச்சிருக்க மாட்டான், ஏதாவது கெட்ட விதத்தில் தான் அவனுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கும், அதனால் இவன் நல்லவனாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள்லாம் பாருங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் எங்கே இருந்தோ எப்படியோ நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருச்சு. யாரோ சொன்னதை கேட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார், அவருடைய வேலையை செய்ய நம்ம கையில் ஆண்டவர் என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒன்றில்லாத ஒரு நிலையில் இருக்கலாம், ஆனால் இப்படியே இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இப்படியே இருக்க அல்லது கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அந்த நிலையிலையும் விட மாட்டார். நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நிரப்புனார்னா காரணத்தோட நிரப்புவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நிரப்புனார்னா காரணத்தோட தான் நிரப்புவார். விஷயம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டேன். நீங்களே விஷயம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டீங்களே. நான் கேட்குறேன், நீங்களே ஒரு விஷயத்தை செய்யணும், விஷயம் இல்லாமல் செஞ்சிருவீங்களா? என்ன செய்கிறது நல்லதாக இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அதில் 1000 அர்த்தம் உள்ளே இருக்கே. மனுஷனாக இருக்கிற நமக்கே ஒரு காரியத்தை சும்மா செய்கிறது இல்லையே. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் சும்மா ஆசீர்வதிக்கலை, அவர் அதுக்கான திட்டத்தெல்லாம் போட்டு நமக்கு நேராக அந்த ஆசீர்வாதத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம வேலையில், நம்முடைய உழைப்பில் எங்கெல்லாம் கவனம் செலுத்தணுமோ கவனம் செலுத்தி அதுக்கு உண்டான எண்ணங்களை கர்த்தர் கொடுத்து, இதுக்கு எதிராக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் கர்த்தர் ஒன்று ஒன்றா கேட்குற வாரந்தோறும் கேட்குற வசனத்தின் மூலமாக அதை நிர்மூலப்படுத்தி அதை இடித்து, நிறைய தப்பான பலத்தாரன்லாம் உட்கார்ந்து இருக்கு பாருங்க மனசுக்குள்ளே. அதை தான் இந்த நாட்களில் சில வாரங்களாக அவங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். என்னென்ன தப்பான பலத்தாரன், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற தப்பான பலத்தாரங்களை பேசிட்டு இருக்கிறேன். இது ஏதோ என்ன யாரோ ஒருத்தங்க தேவனை அறியாத ஒரு ஆள் யோசிக்கிறான்னா அது அடுத்த விஷயம். ஆனால் தேவனை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு சபையில் விசுவாசியாக இருந்து காலங்காலமாக வசனங்களை கேட்குற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள தான் நிறைய தப்பான பலத்தாரன் போய் உட்காருது பாருங்க. என்ன தப்பான பலத்தாரன்? தேவனை குறித்து ரொம்ப மலிவாக நினைக்கிறோம். தேவன் நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவார், நம்மக்கிட்ட இருந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவார். ஏன்னா அவர் தேவை உள்ள ஆண்டவர், அவர்கிட்ட எந்த நிறைவும் இல்லை. தேவனையும் அப்படி தான் நினைக்கிறோம், இயேசுநாதரையும் அப்படி தான் நினைக்கிறோம். நான் போன வாரம் காண்பித்தேன் பாருங்க, சீஷர்களை கூட நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா சீஷர்களும் ஒன்றும் இல்லாதவனுங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க, வேற பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இயேசுநாதர் பின்னாடிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியாது ஊழியக்காரங்களும் சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஊழியத்துக்குன்னா என்ன, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, சரி ஊழியத்துக்காவது போ. மறக்கவே முடியாது, ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இவனை வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படியே சொன்னாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் விளங்கலை. நான் நினைக்கிறேன் ஒரு வேளை கடைசி அவன் ஊழியத்துக்கு தான் வரணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், அதனால கொண்டு வந்து கொடு, இங்கேயாவது கொஞ்சம் விளங்கட்டும் பாஸ்டர் அப்படின்னாங்க. எப்படி இது பாருங்க, என்ன ஊழியத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா விளங்காதது, உருப்படாதது, தேராதது எல்லாம் கொண்டு வந்து தேர வைப்பார். இதுலையும் பண்ண மாட்டான்னு சொல்லலை, ஆனால் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம், எங்கேயும் தேரலாம், சரி கடைசி எங்கேயாவது கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருவோம். என்ன கசாப் கடையில் கொண்டு போய் ஆடை ஒப்பு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் மனசுக்குள்ள பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட தப்பான அபிப்பிராயம். இது எங்கேருந்து வந்துச்சு? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ அங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு வேளை தேவசித்தம் போல அவனை ஊழியத்துக்குன்னு கர்த்தர் அழைச்சிரு, அதனால போய் கொடுத்துரு. இது எங்கேருந்து வந்துச்சு? எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, கேட்டு சத்தியத்தின்படி ஒரு காரியத்தை நிதானிக்கிற அந்த ஒரு பக்குவம் இன்னும் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் இல்லை. இன்னும் யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம கையில் ஒரு பைபிளை கொடுத்துருக்கிறாரு, அதுதான் யோசுவாக்கு சொல்றாரு, நிறைய பேர் உனக்கு என்னென்னமோ சொல்ல வருவானுங்க, ஆனால் நீ ஒன்றும் மறந்துடாத, இரவும் பகலும் இந்த வேதத்தில் நீ தியானமாயிரு, இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய என்னவாயிரு, கவனமாயிரு. அப்போ நீ என்னவாவ, புத்திமானாவ, நீ செய்வதெல்லாம் என்ன ஆகும், வாய்க்கோன்றாரு. யாரையாவது சொல்றது உனக்கு நீ செஞ்சனால வாய்க்கோன்னு சொல்லலை. இந்த வசனம், இந்த வேதம், இந்த சத்தியம், இந்த தேவனுடைய கோட்பாடுகள், பிரமாணங்கள், முறைமைகளை எடுத்து ஒரு மனுஷன் கை கொள்ளும் போது நிச்சயமா அந்த மனுஷன் எவ்வளோ தாழ்வில் இருந்தாலும் அவனை மேலே தூக்கி கொண்டு வர கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளதா இருக்கு. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வசனம், இந்த சத்தியம் என்ன பண்ணுது, கீழே கடக்க விடாம என்னை மேலோங்கி வர கர்த்தர் வேலை செய்யறாரு பாருங்க. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை, இன்னொரு பலத்த அரண் கிறிஸ்தவ மத்தியில் இருக்கு. இதை நான் பேசுறதெல்லாம் இல்லாமல் இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு உடையணும். இதெல்லாம் எப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்கள். இதை சும்மா விட்டுறக்கூடாது. வேதம் சொல்லுகிற அதை நிர்மூலப்படுத்தணும், அதை கீழே தள்ளணும், புல் டவுன்.
ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்கு, புல் டவுன். இந்த மாதிரி எண்ணங்களை அங்கேயே அதே இடத்துல இருக்க வச்சிடாத, கீழே இழுத. அதை கீழே இழுக்கலனா, இந்த தப்பான பலத்த அரண்களை நான் கீழே இழுக்கலனா அது என்ன கீழே இழுத்துரும். நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். நீங்க, நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிற தேவனை குறித்த தப்பான அபிப்பிராயம், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அதை அப்படி யோசிக்கலனா நீங்க வாழ்நாள் முழுவதும் தரித்திரத்தை தான் வாழணும். இயேசுநாதர் ஒன்றும் இல்லாதவர், அவர் தலை சாய்க்கவே இடம் இல்லாமல் இருந்தார். இப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பரதேசியாகவே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான். உண்மையாலே நம்ம பரதேசி தான், அது வேற விஷயம். ஆனால் லிட்ரலாக என்ன ஆகிடும்னா, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவங்களா, இயேசுநாதரே ஒன்றும் இல்லாதவங்க எல்லாம் பரலோகத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க உனக்கு இங்கே கொடுத்துருக்கிறேன், அதை எடுத்து எனக்காக உபயோகப்படுத்தும்படி உன்னை வச்சிருக்கிறேன். இதை ஒன்றும் அறியாமல் நீ ஒன்றுமே செய்யாமல் வந்திருக்கிறியப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கணக்கு கேட்கும் போது ஏமாற்றம் அடைந்த ஒரு நிலையில் நம்ம நிற்காதபடிக்கு, இப்படிப்பட்ட தப்பான பலத்த ஆரணங்களாம் அதை இருக்கிற இடத்துல விட்டுறக்கூடாது, அதை கீழே இழுக்கணும். அதை கீழே இழுக்கலைன்னா அது உங்களை கீழே இழுத்துரும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் மேலோங்கி வர முடியல, ஏன்னா அவங்க பலத்த அரண் அவங்கள கீழே இழுத்துட்டு வருது. இன்னொரு பெரிய பலத்த அரண் என்னன்னா, சபையை குறித்த இன்னைக்கு விசுவாசிக மத்தியில் இருக்கிற எண்ணங்கள் தப்பு தப்பாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் சில காரியம் போன வாரம் ஆரம்பிச்சு விட்டேன். அது என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு, சபையை குறித்து சொல்லும் போது சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக இருக்கு. அதுதான் இந்த சபைக்குள்ள கொண்டு கிறிஸ்துவின் மூலமா மீட்டெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அனுதினமும் கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்தாராம்? சபை. சபை எப்படிப்பட்ட இடம்? அனுதினமும் கொண்டு சபையில சேர்க்கிறாரு. ஏன் சபை குறைவுள்ள இடத்தினால குறைவுல போய் சேர்க்கிறாரா? குறைவுள்ள மனுஷன் கொண்டு கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு இணைக்கிறாரு. இணைக்கும் போது உன்னை காட்டுறாரு, என் தேவன் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கு. கை வச்சு சொல்லுங்க, சபை என்பது என் குறைவுகள் நிறைவாக்கப்படுகிற இடம். ஆவிக்குரிய குறைவு, உலக பிரகாரமான குறைவு, சமாதானத்தின் குறைவு, சுபாவத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைவெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நிறைவாக்க. எத்தனை பேருக்கு அப்படி ஆக்குறாரா? இங்க கொண்டு உங்களை மாத்தி இருக்கிறாரா? அப்படின்னா அது ஒரு நிறைவுங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் காரியத்தை சபையை குறித்து நீங்க தெளிவா விளங்கிக்கணும் பாருங்க. எந்த மாதிரி சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு போதிக்கிறேன்னா இந்த சபை இப்படி மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் போதிக்கிறேன். சபை என்பது வெறும் இந்த கட்டடம் அல்ல. நீங்களும் நானும் தான் ஆலயமா இருக்கிறோம். கையை வாய்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறோம். நம்ம நடமாடுகிற சபை. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போறீங்க. ஹலோ, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? மூவிங் சர்ச்சா மாறிடுவீங்க. நீங்க யாரு? பக்கத்துல நீங்க நடமாடுகிற சபை. எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க அங்க சபை. நீங்க ஒரு சபையா இருக்கிறீங்க. அப்போ சபை எப்படிப்பட்ட இடம்? லிட்ரலா ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆரம்ப காலத்தில் இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷனுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்த பிறகு சபை கூடினார்கள் பாருங்க. வீட்டில் தான் அந்த நாட்கள்லாம் சபை கூடினா. ஆதி திரு சபையில் கூடின அந்த சபையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சாரு, அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்போதான் இன்னைக்கு எனக்கு ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் என்னை வச்சிருக்கிற இந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபையில், கர்த்தர் என்னை வச்சிருக்கிற அவருடைய சரீரமாகிய சபையில், நானே அவர் தங்கும் ஆலயம் என்கிற சொல்லியிருக்கிற இந்த சரீரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் எனக்கு செய்கிறார், இதை குறித்த ஒரு கரெக்டான புரிந்து கொள்ளுது இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் தப்பாகவே நினச்சிக்கிட்டு தப்பான அபிப்பிராயங்களை மனசுக்குள்ளே வைக்கிறதுனால முழு ஈடுபாடோடு, எதுக்கு இதை சொல்ல வரேன், சபையை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும்போது ஒரு விசுவாசி அந்த முழு ஈடுபாடோடு தேவன் நம்மை கொண்டு, நம்மளை வச்சிருக்கிற சபையில கொண்டு, நம்மளையே ஒரு சபையாய் கர்த்தர் கன்சிடர் பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவான விதத்தில் அவர் செய்ய விரும்புகிற வேலையை நம்ம செய்ய முடியாம போகிறதுக்கு காரணம், தேவன் எப்படி சபையை நிறைவுள்ள ஒரு இடமாக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போகிறதுனால நமக்குள்ளே ஏற்படுகிற தடுமாற்றங்கள். இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சரி செய்ய
ஒரு சம்பவத்தை வைத்து நான் இன்னைக்கு இந்த காரியத்தை விளக்க விரும்புகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு காரியம், ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபைன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வாசிப்போமா? 33ஆம் வசனத்திலிருந்து சபையை குறித்து நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சபையில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இந்த சபை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த சபையை போல தான், ஆதி நாட்கள் இருந்த சபையை போல தான் ஆண்டவர் இந்த சபையை, மற்ற சபை எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னால் இப்படி நான் இந்த சபையில் வருகிற ஒவ்வொருவரையும் மாற்றுவேன், இந்த சபையை நான் இப்படி தான் நிறைவுள்ள ஒரு சபை ஆக்க போகிறேன், அதற்காக நீ இதை குறித்து எடுத்து போதி என்று ஆண்டவர் என்ற தீர்க்கமாக சொன்னார். இங்கே பாருங்க 33ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போமா? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மேல மாத்திரமல்ல, அந்த சபையில் கூடியிருந்த எல்லார் மேலையும். அந்த வார்த்தை அதில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது. 34ஆம் வசனம், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும், நல்ல அந்த வார்த்தை கவனிச்சு கடைசியில் சொல்றாரு, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும், எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, அவர்களில் ஒருவனுக்கும். இதான் அந்த சபை சொல்லியிருக்கு. அந்த சபையில் இருந்த ஒருவனுக்கும் ஒன்றும் குறைப்பட்டது இல்லையா? கையை வச்சு சொல்லுங்க, ஒருவருக்கும் ஒன்றும் குறைப்படவில்லை. நோ ஒன் லேக்ட் எனிதிங். ஒருத்தருக்கு குறைப்படலைங்க. அப்படின்னா அது என்ன மாதிரி சபைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு வருகிற உங்க எல்லாருக்கும் இந்த சாட்சி, இந்த அனுபவம் நிஜமாக வேண்டும் என்பதை ஆவியானவர் விரும்பி இந்த சத்தியத்தை கேட்கும்படி இன்னைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். எப்படி இந்த சபை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாறினது? ஒருவனுக்கும் ஒன்றும் குறைபடவில்லையே. கொஞ்சம் அதை தான் கவனிக்கணும். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைபடலை. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த சபையில் இவ்வளோ செல்வமோ, என்ன ஆஸ்தியோ, ஆசீர்வாதமோ நிரம்பி இருந்த சபையா இருந்தது காரணம் என்ன? பதில் 34ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. சிலருக்கு இப்போ அப்செட் ஆகும், ஆனால் அதான் நிஜம். ஏன் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைப்படலாம் அங்கே சொல்லி இருக்கிறது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து. நல்ல கவனிங்க. இப்போ இதை கேட்டோன்னா அப்செட் ஆகிடக்கூடாது. நான் ஒன்றும் அவங்க போய் உங்கள் வீடை வீங்கன்னு சொல்ல போகிறதில்ல, நிலத்தை வீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாருன்னா அதை நீங்கள் செய்யும்போது நான் சொல்கிறேன், அதுக்கு என்ன அறிகுறினா இன்னும் ஏராளமானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதுக்கான அறிகுறியாக தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் இங்கே வேதம் சொல்கிறது, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைபடவில்லை. நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு எஜமான் கையில் ஒரு எஜமா கூப்பிட்டு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையா இயேசுநாதர் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் கையில் 5 தாலந்தை கொடுத்தார், அப்புறம் இன்னொருவன் கையில் 2 தாலந்து, இன்னொரு கையில் 1 தாலந்தை கொடுத்தார். இந்த 5 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணா, அதை 10 ஆக்கினான் பாருங்க. 10 ஆக்கின உடனே அவன்கிட்ட வந்து கணக்கு கேட்டபோது, நீர் 5 கொடுத்து நான் 10 ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னபோது எஜமான் அவன்கிட்ட போய் பிடுங்கல. எஜமான் என்ன செய்தார்னா அவன் கையில் இன்னும் அதிகமாக தான் கொடுத்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. 1 தாலந்தை வாங்கினவன் ஒன்றுத்துக்கும் உபயோகப்படுத்தலைங்க, ஒன்றுத்துக்குமே அவன் செய்யலை. எத்தனையோ ஒரு ஆண்டவர் அவனுக்கு செய்ய வாய்ப்பு கொடுத்தோம், அதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம
அதில் எந்த பிரயோஜனத்தையும் அவன் செய்யாததுனால உள்ளவன் கையிலிருந்து எடுத்து இருக்கிறவன் கையில் கொடுக்குறாரு பாருங்க. அப்படின்னா இதை குறித்த புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதவங்ககிட்ட இருந்து எடுத்து இதை புரிந்து கொள்ளக்கூடியவன் கையில் கொடுக்குறாரு, பெருக்கப்படுத்தினவன் கையில் கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப அற்புதமான அடையாளம் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம மூலமாக செய்யணும்னு ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம உணர்ந்து கொள்ளணும். என்னன்னா, ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்றாருன்னா எனக்கு அவர் ஏராளமாக கொடுக்க போகிறாரு என்பதுக்கு அதுவே ஒரு அறிகுறியாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அதனால தான் இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைபடையிலையா. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லும் போது நான் கொடுத்தா அவர் எனக்கு திருப்பி நிறைய கொடுக்க அவர் வல்லவராக இருக்க. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொல்லும் போது நான் கொடுத்தா அவர் எனக்கு திருப்பி கொடுக்க. சும்மா எமோஷனலாம் பண்ணக்கூடாது, சும்மா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாது. சில கிறிஸ்தவங்களாம் எப்படி சும்மா பெருசாக காட்டிக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்படிலாம் காட்டக்கூடாது. இந்த ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவும் சும்மா பந்தா காட்டுறதுக்காகவும் அப்படி பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், அதில் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சபையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது இவர்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தர் சொன்னபடி அவர்கள் செய்ததினால தேவன் இவர்களுக்கு ஏராளமாய் கொடுத்தார். பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியில கூட 3ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பண்டைய சாலத்தில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேனோ வர்ஷிக்க மாட்டேன் என்று இதனால் என்ன செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள்ன்றார். அப்ப ஆண்டவர் சொல்லும் போது நான் கொடுக்கக்கூடிய வேலையை செய்வேனா, ஒன்று எனக்கு நடக்கும். என்னன்னா, நான் ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடாமல் இருப்பேன். கையை சொல்லுங்க, கர்த்தர் சொல்றத நான் செய்வேனானால் நான் ஒன்றுக்கும் என்ன பண்ண போவதில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள். எத்தனை பேர் அப்படி அனுபவிக்கிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணம், நம்மக்கிட்ட இருக்கிற வீடு, நம்மக்கிட்ட இருக்கிற ஆஸ்தி, நம்மக்கிட்ட இருக்கிற காரு, நம்முடைய எல்லாமே அதுக்கு சொந்தம் இயேசு தான், அதுக்கு சொந்தக்காரர். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறோம்? கையை வாழ்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உம்முடையது, உம்முடையதை நீர் கொடுக்க சொல்லும் போது, நான் கொடுக்கும்போது எனக்கு அவர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அதை தான் இங்கே காட்டுறாரு. சும்மா ஒன்றுக்குமே குறைப்படாமல் இருந்தாங்கன்னு வந்துடல. எதுவுமே செய்யாம சர்ச்சைக்கு வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலை, சும்மா இருந்தான். அவன்கிட்ட ஆட்சி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சிலவங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கோம், கடைசி வரைக்கும் அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். அப்படின்ற நிலை இல்லாமல் சபைக்கு வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, இந்த தேவனை நம்புகிறாங்க, தேவன் சொல்கிறத கீழ்ப்படுகிறாங்க, செயல்படும் போது அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் சாட்சி சொல்லுகிறது, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைபடவில்லை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இப்படி தான் இந்த பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு நபரையும் நான் மாற்ற விரும்புகிறேன். ஒருவனும் ஒன்றுக்கும் குறைபடலை. கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் குறைபடுவது, ஏன்னா நீ சொல்றத நான் அப்படியே செய்வேன் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்றவங்க? கையை வச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் அப்படியே செய்வேன். இப்படி செய்கிற ஒரு மனுஷங்கிட்ட தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. துன்மார்க்கன் கையில் இருக்க ஆஸ்திலாம் யார்கிட்ட வரும் தெரியுமா? கர்த்தர் சொல்றதை செய்கிற ஒரு உள்ளம் உள்ள ஒரு மனுஷன் இருப்பானா, அவங்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் நன்மையை கொடுப்பார். அந்த மனுஷன், அந்த குடும்பம், அந்த சந்ததி ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடாத சந்ததியாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க? உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம், என் சந்ததி ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடாமல் இருக்கக்கூடிய சந்ததியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் இருப்பதுக்கு நீங்கள் சொல்றபடி நான் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒரு நிஜ சாட்சியை சொல்ல விரும்புகிறோம் பாருங்க. டாக்டர் பால் யாங் கிச்சோ என்கிற பெரிய தேவ ஊழியர், எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவரை குறித்து எல்லாருக்குமே தெரியும்.
நான் சவுத் கொரியாவில் மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து ஆண்டவருக்காக மகிமையான ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்துட்டாரு. ஆனால் அவருடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் தான் ஆரம்பித்தாராம். ஒரு ஹட்டு, இந்த மிலிட்ரி ஹட்டுன்னு வாங்க, அந்த மிலிட்ரி ஹட்டை வச்சு ஆரம்பித்தாராம் பாருங்கள். ஊழியத்தை ஆரம்பித்து படிப்படியாக பல சவால்கள், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்த பிறகு அவருக்குன்னு ஒரு சொந்தமாக ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தாராம் பாருங்க. சொந்த வீடை வச்சுருந்தாராம். அப்போது அவர் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சபையாக கட்டி தான் பெரிய ஒரு மெகா சர்ச்சாக அவர் அதை கட்டினார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு சபையையும் நான் சிறு சபையாக இருந்துச்சு, அதை கூட கொஞ்சம் பெருசாக்கினேன், அப்புறம் அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினேன். இப்படி ஒவ்வொன்றா நான் செஞ்சுட்டு போகும்போது ஒரு முறை நான் சபையை கட்டும்போது ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னார், நீ உன் வீடை விற்று அதில் வருகிற பணத்தை எடுத்து நீ என்ன செய், இந்த சபை கட்டுவதுக்காக நீ கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ இது தேவ மனுஷன் சொல்கிறார், எனக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியராக அந்த வார்த்தை எனக்குள்ளே துணிச்சு கொண்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, என் வீடை விற்க போகிறேன்னு எனக்கு என் சபையில் இருக்கிற சில என்னுடைய நெருங்கின நண்பர்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். என் நண்பர்களுக்கும் சபையில் இருக்கிற சில முக்கியமானவங்க சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ அருமையான வீடை ஏன் நீங்கள் விற்கிறீங்க? அப்போ அவர் நினச்சாரா, நான் இப்படி கொடுத்துட்டா அவ்வளோதான் போல, இனிமேல் நமக்கு ஒரு வீடு இருக்காது போலகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரா, என்ன நடக்கும் நடக்கட்டும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை எங்கேயும் தவிக்க விட மாட்டார் அப்படின்னு நினச்சாராம் பாருங்க. நினச்சி அதன்படியே அந்த வீட்டை விற்று அதில் வந்த அத்தனை காசையும் எடுத்து அந்த சபை கட்டுவதுக்காக கொடுத்தாராம். அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கும் போய் அவர் சாட்சியை கேட்டுப்போம், இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இருக்குது, பதிக்கப்பட்டிருக்கிற ரிட்டனில் பதிந்திருக்கிற அவருடைய கையெழுத்தினால் எழுதப்பட்ட சாட்சிகள் இதெல்லாம். அவரே வீடியோவில் நிறைய முறை அந்த சாட்சியை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் என் வீடை விற்று கொடுத்ததுனால எனக்கு ஆண்டவர் வீடு இல்லாமல் பண்ணிடல, அதை காட்டிலும் ஒரு நல்ல வீடை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சபையை, பெரிய சபையை ஆக்கணும்னு சொல்லி கட்டும்போது அப்போது ஆண்டவர் சொன்னார், இதை அப்படின்னாரு. அப்போ நினச்சேன், இதை நான் கொடுத்தேன். இப்படி நான் ஒவ்வொன்றையா ஆண்டவருக்கு நான் செய்ய செய்ய ஒன்றை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அது என்னன்னா, கர்த்தர் என்னை அவர் கைவிடவே இல்லை, என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் முடிவு பண்ண ஒரு முறை என்ன முடிவு பண்ணனா, சொல்கிறார், நான் கொடுத்து ஏழை ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருந்தா நான் ஏழையாக தானே ஆகணும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுமே, அப்படி நான் ஏழையாக தான் ஆக போகிறேன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எனக்கு காட்டினாரு, எனக்கு நீ கொடுத்தா உன்னை நான் ஒருபோதும் ஏழையாக விடுவது இல்லை என்பதை என் வாழ்க்கையில் நிரூபித்தாருன்னு பாலியாங்கிட்ட சொல்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில் சத்தியத்தை கை கொண்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தேவ மனுஷன்கிட்ட கர்த்தருக்கு கொடுத்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் ஏழையாக விடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குன்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏழை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன், சும்மா ஷோ ஆஃபுக்கு காட்டக்கூடாது. நான் கொடுத்தேன் அப்படின்னு ஷோ ஆஃபுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லி செஞ்சீங்கன்னா நீங்கள் வெளியே சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் செஞ்சதை நீங்கள் வெளியே சொல்லனாலும் உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் வெளிரங்கமான அற்புதத்தை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இந்த சத்தியத்தை கை கொண்ட இந்த விசுவாசிகள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்க்குறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு கொடு அப்படின்னு சொன்னபோது இந்த ஜனங்கள் கொண்டு போய் தங்களுடைய வீடையும் தங்களுடைய நிலத்தையும் விற்று அதில் வந்த அத்தனை கிரயத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வச்சார்களாம். இது எப்படிங்க நடக்கும் யோசிச்சு பாருங்க. மாம்சீகமாக நினைச்சா இது நடப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து இதெல்லாம் நம்முடைய வீடு, நம்முடைய ஆஸ்தி எல்லாமே கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கென்று நான் கர்த்தர் சொல்லும் போது கொடுத்தா அவர் எனக்கு திருப்பி ஏராளமாய் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவித்துறீங்க? கர்த்தர் சொல்லி நீங்கள் கொடுத்து கர்த்தர் உங்களை எங்கேயாவது கை விட்டுருக்கிறாரா? அப்படி யாரோ ஒரு சாட்சி இருக்கா? இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை.
கர்த்தர் சொல்லி நான் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன அவர் கைவிட்ட சரித்திரமே இருக்கவே முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் இருக்காது, நாளைக்கும் இருக்காது, என்னைக்குமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமை பாருங்க. இயேசுநாதரே சொல்றார், மார்க்சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா இயேசுநாதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒருவன் தகப்பனையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியையோ மனைவியையோ நிலத்தையோ வீடையோ விட்டவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில மறுமையிலையும் இம்மையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 100 அதை திருப்பி கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ள தேவனா இருக்கார். நல்லா கவனிங்க. கர்த்தருக்காக கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இம்மையிலேயே எல்லா நன்மையும் கொடுக்க அவர் வல்லவரா. மறுமையில் கண்டிப்பாக உண்டு. இது இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லி என்னெல்லாம் இங்கே செய்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்தில் கணக்காக ஏறுது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, உனக்கு பரலோகத்தில் மாத்திரம் கணக்கு வச்சுக்கிறேன்ப்பா, வா உன் கணக்கு நிறைய பெரிய கணக்கு அங்கே வச்சுக்க. ஆண்டவர் சொல்ல, அங்கேயும் உனக்கு கணக்கு இருக்கு, இங்கேயும் இம்மையிலையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறேன். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சபை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒன்றுக்கும் ஒருவனும் குறைப்படலைன்னும் போது இந்த அப்போஸ்தலர்கள் என்ன போதிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தேவ ஜனத்துக்கு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன, தேவன் எப்படிப்பட்டவர்? நான் நம்புறேன் நிச்சயமா பேதுரு என்ன நின்று பேசியிருப்பாருன்னா, அங்க இருந்த ஜனங்களுக்கு முன்பாக அந்த நாட்களில் சொல்றாங்க, எருசலேமில் இந்த ஆதி திருச்சபை கூடின போது ஏறக்குறைய 11,000 20,000 விசுவாசிங்க கூடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க. அப்படி அங்கங்கே என்ன திறந்த மைதானத்தில் அப்படி கூடுவாங்களாம் பாருங்க. குறைஞ்சது ஒரு 11,000 பேர்லேருந்து 20,000 பேர் கூடியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி என்ன பேசியிருப்பாரு? இயேசுநாதர் பேதுருக்கு சொன்ன பதில தான் அவர் அங்கே போகுது. இந்த கேள்வியை இயேசுநாதர்கிட்ட சீசனும் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் நிமித்தம், என் சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் வீடையாவது, தன் நிலத்தையாவது, தன் சகோதரனையாவது சகோதரியாவது, தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையிலேயே 100 நான் கொடுப்பேன் என்று சொன்ன இந்த தேவனுடைய சத்தியத்தை எடுத்து இந்த திரளான ஜனங்களுக்கு அவர்கள் போதித்திருப்பார்கள். போதித்திருக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், இந்த தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? சபை என்பது அதுதாங்க. சபை என்பது என்ன? கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல, ஒருவனுக்கும் ஒருபோதும் ஒன்றும் குறைபட்டதும் இல்லை. நல்லா கவனித்து பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க இந்த இடத்துல இந்த அப்போ சொன்னபடியே செஞ்சாங்களே, எப்படி இதை செய்ய முடிந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மனதுக்குள்ள இருந்த ஒரே எண்ணம், ஆண்டவருக்கு என்று நாங்கள் கொடுத்தா அவர் எங்களுக்கு பல மடங்கு அவர் திருப்பி கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருவனை கொடுன்னு சொல்லிட்டு அவனை கடனாளியாக கர்த்தர் இருக்க விடவே மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தருக்கு என்று கொடுன்னு சொன்ன பிறகு நான் சொல்கிறேன், உங்களை எந்த இடத்திலும் கர்த்தர் கடனாளியாகவோ கையேந்துகிறவர்களாகவோ கர்த்தர் விட மாட்டார். கொடுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நிரப்பி காட்ட வல்லவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தர் சொல்லி ஒரு மனுஷன் கொடுத்தா அந்த மனுஷனை கர்த்தர் முழு ஓனர்ஷிப் எடுத்து அவனை நிரப்பி காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கென்று நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது, நான் சொல்கிறேன், அது பணமாக இருக்கலாம், உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் கர்த்தர் சொல்லி என்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அவர் ஓனர்ஷிப் எடுப்பார். எதுக்குன்னா நிரப்பி காட்டுகிற ஓனர்ஷிப் அவர் எடுப்பார். கையை சொல்லுங்கள், என்ன நிரப்பி காட்டுகிற அந்த ஓனர்ஷிப்பை கர்த்தர் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், எப்படிங்க நீங்கள் நிரம்பாமல் இருப்பீங்க? எப்படி நீங்கள் நிரப்பப்படாமல் இருப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 34ஆம் வசனத்தை நீங்கள் இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் பைபிளில் இருக்குது, அதில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அதில் ஒரு போட்டிருக்கு, அங்கே ஒருத்தருக்குறோம் நீடி பர்சன் இருந்தது இல்லையா? there was no destitute, அதுக்கப்புறம் there was no needy person. அங்கே போட்டிருக்கு, there was not a needy person among them. ஒருத்தரை கூட அங்கே
தேவை உள்ளவர் ஒருவர் இல்லை. போடுங்க, அதை போடுங்க, திருப்பியும் போடுங்க. அங்கே போட்டிருக்கு ஏன் ஒருத்தவரும் தேவை உள்ளவனா இல்லைன்னா அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, பிகாஸ் தோஸ் ஹூ வேர் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஹவுஸ் வேர் செல்லிங் தெம். அப்படின்னா ஒவ்வொருவரும் அங்கே ஒரு முதலாளியாக இருந்திருக்கிறான். சில காரியத்தை சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் அவனை மாற்றிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கொண்டு வந்து, இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை கொண்டு வந்து சபையில் கர்த்தர் சொல்கிற காரியங்களுக்கு என்று கொடுக்கும்போது அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. சொல்லுங்க வாயத்திலிருந்து, ஒரு நாளும் நம்ம ஒன்றுக்கும் குறைபடுவதே இல்லை. அதான் அந்த வசனம் பாருங்க. தேவை உள்ளவர்கள் ஒருவரும் அங்க தேவை உள்ள ஒருத்தனமே இல்லை, நீடி பர்சன் ஒருத்தன் இல்லை. எல்லார் கையிலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா ஜனங்கள் மேலும், அந்த சபைக்குள்ள இருந்த எல்லா மக்கள் மேலும் இருந்துச்சு. நான் நம்புறேன் இந்த நாட்கள்ல உங்க எல்லார் மேலேயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா உண்டாக்குவார். அதுக்கு தான் இந்த சத்தியங்கள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும். ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் வரக்கூடிய நாட்களில் நிறைய நன்மைகளை, நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களை சுகந்தரிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நிறைய காரியங்களை, அற்பமான நம்மளை சுகந்தரிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. சிலர் ஏற்கனவே சுகந்தரித்திருக்கிறீங்களா? இன்னும் மேலானதை சுகந்தரிக்க கர்த்தர் செய்வார். ஏன் செய்கிறார்னா, கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய, உங்கள் கையில் இருக்கிற எல்லாம் அவருடையது, அவருடையது என்பதை நீங்கள் உணர்ந்து கர்த்தருடைய வேலைக்கு என்று நீங்கள் கொடுக்க, கர்த்தர் சொல்லும் போது நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் ஒன்றை காட்டுவார். இன்னும் அதிகமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து ஒரு காரியத்தை அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். என்னன்னா, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைபட்டது இல்லை என்கிற ஒரு சபையா, என்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தர் அப்படி சொன்னால் எனக்கு உள்ளம் அதை செய்ய ஆயத்தமான உள்ளமாக இருக்கா? சிலருக்கெல்லாம் இப்போ கேட்டோன்னே ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்ன கொடுப்பாருன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்மளை கொடுக்கணும்னு சொல்கிற ஒரு தேவனா இவர் சொல்ல வைப்பாரா? இப்படி செஞ்சார்னா என்ன ஆகுமோ? கொடுத்து முடிச்சா நமக்கு இருக்குமான்னு தெரியலையே, நமக்கு தேவை சந்திக்கப்படுமா? கொடுத்தாலே நம்ம எல்லாம் தேவை உள்ளவங்களாகிடுவோமே, கொடுத்தாலே எல்லாம் காலி ஆகிடுமே. இந்த எண்ணம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளும் கொடுக்குற உள்ளமே வராது. கர்த்தர் சொல்லும் போது கொடுத்தா எனக்கு தெரியும், இப்போ கொடுக்கும்போது என் கையை விட்டு போகுது, ஆனால் அதை திருப்பி பல விதத்தில் என் கைக்கு கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் இந்த ஜனங்கிட்ட இருந்துச்சு பாருங்க. 34ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் விற்ற, அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, அப்படின்னா they gave back. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா இது தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இட் இஸ் டைம் டு கிவ் பேக். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்குன்னு நான் கொடுக்கும்போது இந்த தேவன் எனக்கு திருப்பி ஏராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இவர்கள் உணர்ந்ததுனால தான் இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்ய முடிந்தது. அப்போஸ்தலர்களை எப்படி பார்த்தாங்க? தேவ மனுஷர்களை எப்படி பார்த்தாங்க? தேவன் சொன்ன வார்த்தையை, தேவன் உபயோகப்படுத்தி சொன்ன, தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் உபயோகப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை எப்படி பார்த்தார்கள்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு சந்தேகத்தோடவே இந்த வசனங்கள்லாம் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. வாழ்நாள் முழுவதும் எல்லாத்துக்கும் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, இந்த சபையில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்களா? ஒன்றுக்கும் ஒருவனும் குறைபடவில்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடக்கூடாது. கையை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க இதை ஆசைப்படுறோம்? கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குறைபட்டிருக்கா? அப்படின்னா தேவன் சொல்றத நிறைய நான் செய்யாம இருக்கிறேன், தேவன் மேல நம்பிக்கையை வைக்கல, தேவனுக்கு நான் கீழ்ப்படியல. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லும் போது, ஆண்டவரே இதை நான் செஞ்சா எனக்கு என்ன ஆகும், நான் என்ன செய்ய முடியும், எப்படி என் வாழ்க்கை நடக்கும், இப்படி நான் என் காரியத்தையே யோசிக்கக்கூடியவனா இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, என் அற்புதத்தை நீ பார்க்க முடியாம போற. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை சொல்லி நீ செய்வனா,
நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை முதல்ல எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கீங்களா? ஏன்னா பிறக்கும் போதே நம்ம ஒன்றும் எல்லாம் செல்வத்தோட பிறக்கலையே, எல்லா வசதியோட பிறக்கலையே. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ இன்னைக்கு படிப்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி இந்த நிலைக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவரை சொல்லி அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால இந்த உயர்வு. அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறவர் இந்த இடத்துலேருந்து நான் இன்னும் அவர் சொல்றதை செஞ்சா இன்னும் என்னை மேலான நிலைக்கு கொண்டு போக அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருப்பார். தாவீது ஒரு அற்புதமான உதாரணம் பாருங்க. 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோன்னா, தாவீது என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்கி அவனுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுத்து செல்வ திரட்சியை கொடுக்கிறார். அவனுடைய ஆட்சியில தான், அவனுடைய ஆளுகையில தான் செல்வம் நிரம்பி இருந்தது. வளம் நிறைந்த நாடாக இருந்துச்சு இஸ்ரவேல் நாடு. இன்னைக்கும் பாருங்க, அந்த வளம் குறையாம இருப்பது காரணம் தாவீது மூலமா ஆண்டவர் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்த நன்மை. அப்படிப்பட்ட மாற்றங்களை இன்னைக்கும் அதை சஸ்டெயின் பண்ணுது பாருங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சபையை கட்டக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு பாருங்க. அப்போ தரிசனத்தை அவனுக்கு கிடைச்ச உடனே அவனை ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்ட போறதில்ல, உன் மகன் சாலமோனை கொண்டு நான் என்ன செய்ய போறேன், ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனை ஆண்டவர் இந்த காரியத்துக்காக ஆயத்தப்படுத்துறாரு. ஆயத்தப்படுத்தும் போது அவனுக்கு ஏராளமான காரியத்தை அவன் கையில கொடுக்கிறார். ஆஸ்திய, உயர்வை, சம்பத்தை அவன் கையில கொடுக்கிறாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு வேலை, கர்த்தருடைய வேலைக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுத்த போது அவர் சொல்றாரு, என் ட்ரெஷரியிலிருந்து அப்படின்னா அவருடைய ஆளுகையிலிருந்து, அவருடைய அரசாங்கத்திலிருந்து கொடுக்க வேண்டிய காரியத்தையும் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு போக சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற என்னுடைய சொந்த காரியத்திலிருந்து நான் கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, என் சொந்த காரியத்தை நான் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா எத்தனையோ கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள தொகையை, தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொண்டு வந்து கொடுத்தாரா. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த எண்ணம் பாருங்க, வாஞ்ச பாருங்க. கர்த்தர் சொல்றாரு அதற்கென்று அவன் தான் கையை திறந்து கொடுக்குறான். அவன் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிறைவான ஒரு வாழ்க்கையா, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா கர்த்தர் அவனை மாத்துறாரு பாருங்க. அதுல அவர் செய்யற ஜெபம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த ஜெபம் எவ்வளவு அற்புதமான ஜெபமா இருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபம் இருக்கு பாருங்க. 29ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க விரும்புறேன். எவ்வளவு ஒரு நிறைவான ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை இந்த தாவீது செய்கிறார் பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, வாசிப்போமா? ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையோ ஜெயமோ மகத்துவமோ உம்முடையவைகள், வானங்களில் பூமிகளிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையதே. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமோ கனமோ உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டாயினது. உமது கரத்திலே வாங்கி. என்ன மாதிரி ஒரு ஜெபம் பாருங்க. இந்த உள்ளம், இந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு தெரியுது. ஆண்டவரே, எல்லா ஜெயமும் நீர் கொடுத்த ஜெயம், எல்லா வெற்றியும் ஆண்டவரே, எல்லா வெள்ளியும் பொன்னும், ஒவ்வொரு யுத்தத்திலும் நாம் போய் சுதந்திரித்து வந்த எல்லா நீர் எனக்கு கொடுத்தது.
அதான் சொல்ற, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிற தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமோ வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவோம் எல்லாம் உம்மால் ஆண்டவரே. ஒன்ன என்னுடையதல்ல, என்கிட்ட கொடுத்திருக்கிறது எல்லாம் உம்முடையது. உம்முடையதுல அவர் சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாகிறதுக்கு நான் பாருங்க, அது எவ்வளோ அற்புதம், எவ்வளோ நிஜமா சொல்ற பாருங்க. இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கறது எனக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த மாதிரி ஒரு திராணி, இந்த மாதிரி ஒரு ஆற்றல்? அதுக்கு ஒன்னே ஒன்று தான் அவருக்கு சொல்றாரு, இறுதியில் சொல்றாரு பாருங்க, எல்லாம் உம்மால் உண்டானது. சொல்லுங்க வாய்த்திறந்து, எல்லாம் உண்டானது உமது கரத்திலே வாங்கி. இந்த உள்ளம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33 35 வசனம் வரைக்கும் இருந்த அந்த சபை விசுவாசிகளுக்குள்ள இருந்துச்சு. என்னன்னா, எல்லாம் உம்முடையது. அங்க சொல்றாரு பாருங்க, எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு என்ன செய்கிறோம்? உங்க கரத்திலிருந்து வாங்கி உங்க கரத்துக்கே கொடுக்குற ஆண்டவரே. உங்க கரத்திலிருந்து வாங்கினதை உங்க கரத்துக்கு கொடுக்கும்போது நீர் எங்க கரத்திலிருந்து அது தப்பி போக ஒரு நாள் என்ன செய்யவே மாட்டீரு, இடம் கொடு. அது நம்ம கையிலேருந்து மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்குறவர் கைக்கிட்டேயே திருப்பியும் கொடுக்குறோங்க. அவர் திருப்பியும் பத்திரமா நம்ம கையில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சபை விசுவாசிகள் அறிந்திருந்தனால தான் அவங்க சொல்றாங்க, விற்கப்பட்ட கிரயங்களை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்படியே மொத்த கிரயத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்பி அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் நம் மடியில கொண்டு வந்து போடுவாராம். எவ்வளவு அற்புதமான சத்தியம் பாருங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்கள். பொருளாதாரத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆண்டவர் உங்க கையில கொடுக்கறது எல்லாவற்றையும் எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே, உங்க கரத்திலிருந்து வாங்கி உங்க கரத்துக்கே நான் திருப்பி கொடுக்குறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது, இது நிஜம்தானா? உங்க வாழ்க்கையில் அதை அங்கீகரிங்க. ஆண்டவரே, உங்க கரத்திலிருந்து எல்லாத்தையும் நான் வாங்குறேன், மறுபடியும் உங்க கரத்துக்கே நான் என்ன பண்றேன், திரும்பி கொடுக்குறேன். ஆண்டவரே, கொடுக்குற நான் திரும்பி கொடுக்குற கரம், எனக்கு கொடுக்குற கரம் என்னை ஒருபோதும் வெறும் கையாக விடவே விட மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? கொடுக்குற கரம் திருப்பியும் நம்ம அவர்கிட்டே கொடுக்குறோம் பாருங்க, அந்த கரம் என்ன பண்ணாது, உங்களை ஒருபோதும் வெறும் கையாய் நிற்க விடவே மாட்டார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும்? அதனால அந்த சபை சொல்றாங்க, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைப்படலை. ஏன்னா கொடுத்தவர் கைக்கே கொடுக்குறாங்க திருப்பி. யார் இதெல்லாம் அவங்க கையில கொடுத்தாரோ, இந்த வீடு ஆஸ்தி சொத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு யார் கொடுத்தாரோ அவருக்கே திருப்பியும் கொடுக்குறாங்க. அதனால இவர்களுக்கு என்ன அனுபவம் வருதுன்னா, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைப்படலை. இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்னன்னா, கர்த்தர் சொல்ற தேவனுடைய கரத்துக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய உள்ளம் இல்லாததுனால தான் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய நன்மைகள் இந்த உலகத்தில் நிறைய விரயமாயிட்டு இருக்கு. நிறைய நஷ்டங்கள் பாருங்க, நிறைய ஏமாற்றங்கள் வருது. காரணம் என்ன? தேவனுடைய காரியத்தில், தேவன் சொல்ற காரியத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம. இந்த தாவீது சொல்றாரு, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்துக்கே திருப்பி கொடுக்குறேன். எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த சாட்சி, இந்த அனுபவம் உங்கள் லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் குறைபடாத ஒரு நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ப்ரூவ் ஆக்கி காட்டுவார். இதுதான் ஆண்டவர் செய்த ஒரு மாபெரும் வேலை. இந்த ஆதி சபை எப்படி இருந்துச்சு? ஒருவனும் ஒன்றுக்கும் குறைப்படலை. பகதம் பார்த்து சொல்லுங்க, இந்த பிளஸிங் சென்டர் சபைக்குள்ள நீங்க ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைப்பட மாட்டீங்க. ஏன்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவருக்கே திருப்பி கொடுக்கறதுனால ஒன்றுக்கும் நான் என்ன பட போறது இல்லை. இதாங்க சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.
இதுக்கு முறுமுறுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பொருளாதாரத்திலையும் முறுமுறுப்பீங்க, வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. தாவீது ஒரு நாளும் முறுமுறுக்கல பாருங்க. என்ன மாதிரி உள்ள அவன் சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் வெற்றியும் ஜெயமும் பலமும் ஒருவனை உயர்த்துவதும் ஆண்டவரே மேன்மைப்படுத்தும் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்துச்சு ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு திராணிய என்னை கொடுக்கும்படி மாத்தி இருக்கிறீர், என்னை இப்படிப்பட்ட ஒரு திராணி உள்ளவனா ஆக்கிருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எனக்கே பிரமிப்பா இருக்குன்றார் தாவீது. ஏன் பிரமிப்பா இருக்குன்னா, எனக்கு உன்னை புரிய வச்சது ஆண்டவரே, இதெல்லாம் நீர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறீர், உன்னுடைய கையிலிருந்து நான் வாங்கி இருக்கிறேன் என்கிறத அவனுக்கு புரிய வச்சாரு பாருங்க ஆண்டவர். நிறைய கிறிஸ்தவங்க அது புரிய மாட்டுது. அவங்க நினைக்கிறாங்க அவங்க கையினால சம்பாதிச்சு வந்ததுன்னு நினைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி, நான் வேர்வை சிந்தி, நான் இதற்காக எவ்வளவு கரையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது நம்ம கையிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம கையிலிருந்து வெளியே போக மாட்டுது, விடுறதுக்கு மனசு வர மாட்டுது. தாவீது சொல்றான், எத்தனையோ யுத்தத்துக்கு போனா உயிர் எடுக்கிறதுக்கு சத்துரு இருந்தான், அவனை காப்பாற்றி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துறாரு. ஆனா அந்த தாவீதுடைய உள்ளத்துல பாருங்க தெரியுது, ஆண்டவரே இதெல்லாம் என் கையினால வந்ததில்லை, இது உம்முடைய கரத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஜெயம், கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, கொடுக்கப்பட்ட உயர்வுகள், கொடுக்கப்பட்ட பலன் எல்லாம் உம்முடைய கையிலிருந்து எனக்கு கிடைச்சிச்சு ஆண்டவரே. இன்னைக்கு இந்த எண்ணம் நிறைய கிறிஸ்தவ 100% கிறிஸ்தவர்கள் மேல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன் கொடுக்கணும், ஏன் செய்யணும், ஆண்டவர் சொன்னா செஞ்சிடணுமா அப்படின்ற கேள்வி வருது பாருங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு என்ன விளங்கலைன்னா, கர்த்தரின் கையிலிருந்து நான் இதை வாங்கியிருக்கிறேன்ற அந்த அக்னாலஜ்மெண்ட் இல்லை, அந்த அங்கீகரிப்பு இல்லை. நான் நினைக்கிறேன் இது என் கையினால நான் சம்பாதிச்சது, இது என் உழைப்பினால வந்தது, என் சுய பலத்தினால வந்தது கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாள் அப்படி சொல்லுகிறவனா இருக்க மாட்டான். ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான், எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால எனக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் கையை வச்சு சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்துக்கே கொடுக்குறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? காணிக்கையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கும் போது, தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்க என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் என்ன செய்யறேன், மறுபடியும் உமக்கு கொடுக்கிறேன். இந்த உள்ளம் இல்லாத எந்த விசுவாசியும் கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க. அப்படி காணிக்க கொடுக்காத ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற சரித்திரமே இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. கொடுக்காத ஒரு மனுஷன், நான் கேட்குறேன், ஒரு விவசாயி கையில் விதைய வச்சுட்டு விதைக்காம அறுவடை வேணும்னா எப்படி வரும்? அவன் தலைகீழ நின்றா கூட வராதுங்க. என்ன குலுக்கி என்ன அவனுக்கு பண்ண நினைச்சாலும் வராது. அவன் விதைத்தாதான் அவன் தன் நிலத்தில் என்ன செய்ய முடியும், அறுவடை. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விளைச்சலை உண்டாக்கணும்னா, பொருளாதார விளைச்சல் வரணும்னா நீங்க விதைக்கணும், நான் விதைக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், எப்படி விதைக்கிறேன்? கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறதுல இருந்து கர்த்தருக்கு என்று மறுபடியும் என்ன பண்றேன், விதைக்கிறேன். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பல்லாயிரம் மடங்கு ஒரு பெரிய அறுவடையா கர்த்தரால மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு, பல்லாயிரம் மடங்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை அற்புதமான விளைச்சலா மாத்துற. அப்படி மாறும்போது ஒரு சாட்சி எனக்கு வரும். என்ன சாட்சி தெரியுமா? நான் ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடாமல் இருப்பேன். எதுவும் என வாழ்க்கையில குறைபடாது. குறைவில்லாத ஒரு நிலை என்னைக்கு நமக்கு வரணும்னா இதுதான் அதுக்கு அஸ்திபாரம். தாவீது சொல்றாரு, எல்லாம் உம்முடைய கையில் வாங்கி உம்முடைய கைக்கே கொடுக்குறான்வரே. ஏதாவது ஒன்று நன்மை வருதா நீங்க நினைக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு இல்லை ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதை நான் உமக்கே திருப்பி கொடுக்குறேன். என்ன செய்யணும்? இந்த உள்ளம் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை, ஆஸ்திகளை கொண்டு வந்து அப்படியே குமிப்பாருங்க, அம்பாரமாக குமிப்பார். ஏன்னா அந்த மனுஷன் கையில் கொடுத்தா ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன, இந்த தாவீது சொல்றது போல, ஆண்டவரே இப்படி திராணி உள்ளவனா என்னை மாற்றிருக்கிற, கொடுக்கும்படி திராணி உள்ளவனா மாற்றிருக்கிற. அப்படி மாறுகிற ஒரு நிலை உள்ள ஒரு விசுவாசி, நான் சொல்றேன், ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைபடாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர்களை குறித்து கவனிச்சு, இது ஒரு தப்பான பலம். இந்த சபையில, இந்த சபையா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரே, சபையாகிய அவருடைய சரீரத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கிறாரு. இப்படி நான் ஒன்றுக்கும் குறைபடாமல் இருக்கணும்ன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா எல்லாத்துலயும் என்ன குறை உள்ளவனா வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்றான், எண்ணங்களை கொண்டு வந்து தப்பா போடுவான்.
பொருளாதாரத்தை குறித்து தப்பான எண்ணங்களை போடுவான், கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து தப்பான எண்ணங்களை போடுவான், கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கையை குறித்து தப்பான எதையை போடுவான், கர்த்தருக்கு கொடுக்குற தசம பாகத்தை குறித்து தப்பான எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான். இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஒன்றுக்கும் குறைபடாத நிலையிலிருந்து குறைவுள்ள ஒரு நிலைக்கு போயிடுறேன். ஏன்னா இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா, நான் கர்த்தருடைய கையில் வாங்கி கர்த்தருடைய கைக்கே கொடுக்குறன்ற எண்ணம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா கொடுக்குற உள்ளமே வராது. அது நீங்கள் பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த காரியமாக, வாழ்க்கையின் எந்த செயலாக இருக்கட்டும், அந்த கொடுக்குற உள்ளமே வராது. உற்சாகமோ சந்தோஷமோ மன நிறைவுள்ள ஒரு உள்ளமாக இருக்கணும்னா நமக்கு ஒன்று தெரியணும். ஆணித்தரமாக நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னென்னா, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்துக்கே நான் கொடுக்குறேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் எங்கேருந்து வாங்குறேன்? ஏன்னா உங்களுக்கு ஏதோ உங்கள் பாஸ் கரெக்டாக போட்டுடுறாரா உங்கள் கம்பெனியில்? நான் வேலை செய்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறேன். நான் ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் எவ்ரி மந்த் டான்னு விழுந்துடும். கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே பாஸ் ஒத்துருக்கிறார் மேலே. நம்ம ஆண்டவர் தான் பாஸு. அவர் டான்னு கொடுப்பார் நமக்கு எல்லா நன்மையும். எப்போனா அவர் கையிலிருந்து வாங்கி அவர் கைக்கே நான் கொடுக்குறேன்ற உள்ளம் இருக்கிற எனக்கு ஒன்றுக்கும் ஒருபோதும் நான் என்ன பண்ணுவதில்லை, குறைபடுவதே இல்லை. இந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கான்றது செக் பண்ண. அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருடைய கரத்தை கொடு. இந்த சபை நான் வாஸ்தம் பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33, 34, 35 இந்த சபை எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது ஆண்டவருடைய கரத்தில் வாங்கி அவருக்கே கொடுக்குறேன். அதனால தான் அவர்கள் விற்ற அத்தனை கிரயத்தையும் கொண்டு வந்து they gave back. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, gave back. இப்போ எங்கேருந்து வாங்கினாங்களோ வாங்கின ஆண்டவருக்கே அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், திருப்பி கொடுத்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் போயிடுவாரா? நான் சொல்கிறேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் எண்ணவே முடியாது. யூ வில் ஹேவ் நோ பிளேஸ் டு கண்டெயின் த பிளெஸிங். ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடிச்சி வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அப்படிப்பட்ட நிலைகளில் கர்த்தர் உங்களை அவருடைய ராஜ்யத்தில் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். அடுத்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் பாருங்கள். முதல்ல கவனித்தோம், தேவன், இயேசுநாதர், சீஷர்கள், ஆதி திருசபை, இதெல்லாம் கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற ஒரு பெரியான தப்பான பலத்தாரன் என்ன செய்தனா, பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்ம வளராதபடிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக மாறுது. இன்னொரு பெரிய பலத்தாரன், தப்பான பலத்தாரன், அப்போஸ்தலர்களை குறித்து இருக்கிற தப்பான பலத்தாரன். தேவனால அழைக்கப்பட்டு அப்போஸ்தல அழைப்பை பெற்று ஊழியம் செய்கிற தேவ மனுஷர்களை குறித்து இருக்கிற தப்பான அபிப்பிராயங்கள். இது கூட என்ன செய்யணும்னா, நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். நல்லா கவனிங்கள். பவுல் ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷன், அப்போஸ்தலனாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷன். அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனாக வந்தபோது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி அப்போஸ்தலனாக வச்சிருக்கோம், நான் ஒன்றும் இல்லாதவனா வரல அப்படின்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. என் தேவைக்காக நம்ம எங்கேயும் நிற்கல. என் தேவைக்கான வேலையை செய்யக்கூடிய திராணியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாரு. என்னுடைய தேவைகள் நான் சந்தித்துக் கொள்வதற்கான பலனையும் ஆற்றலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு நான் ஊழியம் செய்ய மனரம்யமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, பவுல் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா ஆக்கிலா, பிரிஸ்கிலா கவனிச்சிங்கன்னா, அங்கே அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய நேரத்தில் பவுல் இந்த வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, அவர் தான் கையினால் செஞ்ச பிரயாசத்தை அங்கே பொருட்படுத்தி காட்டுறாரு. நான் உழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்றார் பாருங்கள். 3ஆம் வசனம் வாசிக்குமா, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாக இருந்தார்கள், தானும் அந்த தொழிலை செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்துல தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். நல்லவன் என்ன சொல்றாரு பாருங்க, எப்போ எல்லா நேரமும் பிசினஸ் செய்யறவரா இல்லை. அவரு எங்க தேவைப்பட்டுச்சோ அங்க அவர் செய்யறாரு. அவர் தான் காரியங்களை பார்த்து கொண்டாரு. ஒரு ரோம குடிமகனா அவர் இருக்கிற, ரோமன் சிட்டிசன்ஷிப் இருக்கு, எல்லா நன்மையும் இருக்கு. இதே பவுல் பாருங்க இங்க சொல்றார், நான் வேலை செஞ்சு என் தேவையை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னவர்,
நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகாரம் தாண்டி வந்தீங்கன்னா அங்கே ஃபெலிக்ஸ்ன்ற ஒரு கவர்னர்கிட்ட அவன் சிறைச்சாலைக்குள்ளே அடைப்படும் போது அங்கே ஒரு காரியம் நடக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 24ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். அந்த பவுல்கிட்ட இந்த ஃபெலிக்ஸ்ங்கிற இந்த கவர்னர் அவங்ககிட்ட காசு எதிர்பார்க்குறான் பாருங்க. நான் கேட்குறேன், பவுல் மாத்திரம் ஒன்றும் இல்லாதவனா இருந்து ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட போய் எப்படி இந்த ஒரு கவர்னர் போய் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க பாருங்கள். எவ்வளோ கரப்டான ஒரு ஆள் அந்த நாட்களே இருந்திருக்கிறாங்க பாருங்கள். 26ஆம் வசனம் பாருங்கள். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனுடைய நீங்க ஒரு கவர்னர் அவர் என்ன எதிர்பார்க்குறான், பவுல்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதனால இவனை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுவோம், இவனை விடுதலை பண்ணணும்னா பணம் கொடு. இப்போ நான் கேட்குறேன், அப்போ சில ஒன்றும் இல்லாதவரை இப்போ இந்த பவுல் ஒன்றும் இல்லாத ஆளாக இருந்திருந்தானா எப்படி இந்த காரியத்தை சமாளிச்சிருக்க முடியும்? இன்னொரு இடத்துல கவனிச்சிங்கன்னா அங்கே என்ன பவுலை பிடிச்சி அடிக்க போயிட்டாங்க பாருங்க. அடிக்கிற நேரத்தில் பவுல் சொல்கிறாரு, ஒரு ரோமனை நீ விசாரிக்காம குற்றம் சாட்டப்படாமல் அவன் மேலே கை வைக்கிறது நியாயமல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த சேனாதிபதி சொல்கிறான், நீ ரோமனா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் கேட்குறான், அவன் சொல்கிறான், நான் இந்த ஸ்தானாதிபதியாக இருப்பதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் இந்த ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுக்கு, ரோமர் அரசாங்கத்துக்கு கீழே இந்த ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுக்கு. நீ என்ன செஞ்ச, நீ எப்படி இந்த ஸ்தானத்தை பெற்ற அப்படின்னு அவன் சொல்கிறான், நான் பிறப்பிலே அதை பெற்றிருக்கிறேன். யூதனா பிறந்திருக்கிறாரு பவுல், ஆனால் சொல்கிற ரோமன் செஞ்சு பிறகு. ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ரோமர் அரசாங்கம் ஆண்டு கொண்டு இருந்த போது ரோமர் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த யூத ஜனங்களில் யார் நல்ல வரி கட்டுறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பீப்புளெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சில அதிகாரங்கள்லாம் கொடுத்து வச்சு அவங்களுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்து அவங்கள கனப்படுத்தி வச்சுருந்தாங்க பாருங்க. பவுல் சொல்கிறாரு, அப்படி இவன் கனப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான்றது இந்த கவர்னருக்கு தெரியுது. இந்த பவுல் ரோமன் சிட்டிசன், இவன் நல்ல வசதி உள்ளவன் தான், இவங்கிட்ட கொஞ்சம் பேசினா காசை வாங்கலான்னு நினைக்கிறான் பாருங்க. இப்படி ஒரு உயர்ந்த நிலையில தான் ஆண்டவர் எல்லார் மத்தியிலும் பவுலை ஆண்டவர் எண்ணி பார்க்கும்படி வச்சார். ஒன்றும் இல்லாதவனா பார்க்க வைக்கல. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். இது எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, பவுலை ஆண்டவர் மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள், ஒன்றும் இல்லாதவனா பார்க்கல. இவன் கொஞ்சம் நல்ல ரோமனாக இருக்கிறான், இவங்ககிட்ட நல்ல காசு இருக்கும், நல்ல வசதி உள்ளவன் தான் போல. அதுதான் பிலமோனுக்கு எழுதும் போது பவுல் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒனிசிமஸை குறித்து பவுல் சொல்கிறாரு, நான் இல்லை அவனை வச்சுக்கப்பா, அவன் ஒரு அடிமையாக இருந்தான், எஜமான்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டான், அவன் திருடனாக இருந்தான். ஒனிசிமஸ் திருடனாக இருந்தான், அவன் எஜமான்ட்டு ஓடி வந்துட்டான், நீ அவனை கூட வச்சுக்கோ, அவன் என்ன தப்பு செஞ்சாலும். ஏன்னா பிலமோன் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் கவனிச்சேன்னா சொல்கிறது இருக்கும். சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு, நீ அவனை வச்சிருப்பா, அவன் எந்த தப்பு செஞ்சாலும் அதை என் நிமித்தம் நீ பேர் பண்ணிக்கோ, அவன் மேலே எந்த கணக்கு நீ செலுத்த வேண்டியது, ஏதாவது அவனுக்கு நீ செலுத்த வேண்டியது இருந்தால் அந்த காரியத்தெல்லாம் என் கணக்கில் போட்டு வை, நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்றாரு. யோசித்து பாருங்க, 10 வருஷம் எஜமான விட்டு ஓடி வந்த ஒரு அடிமை அந்த 10 வருஷத்துக்கான கூலியையும் பவுல் தான் கொடுக்கணும். நீங்க கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஒன்றும் அவங்கள ஒன்றும் இல்லாதவர்களா வைக்கல, எல்லா நிறைவையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தா வச்சார். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போஸ்தலர்கள் வெறும் பாடு பிரச்சனை உபத்திரம் இதை மாத்திரம் பார்த்துட்டு போயிடும். ஆனால் இங்கே மறுபக்கத்தில் கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்து வச்சிருந்தாருன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அதுதான் இந்த எண்ணங்களை கொஞ்சம் நம்ம மாற்றணும் பாருங்க. அவங்க ஆண்டவர்னா இப்படி, இயேசுநாதனா இப்படி, சீஷர்கள்னா இப்படி, அப்போஸ்தலனா இப்படி, ஆதி திருச்சபைனா இப்படி தான், சபைனாலே குறைவுள்ள இடம் தான், இப்படி நம்ம நினச்சோன்னா நான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுதும் குறைவுள்ளவர்களாக தான் இருப்போம். இங்கே பவுல் சொல்கிறாரு, என்ன அவன் மேலே என்ன கணக்கு, அவனுக்கு என்ன திருப்பி செலுத்தணும் அதெல்லாம் என் கணக்கில். யாருன்னா சொல்லுவாங்களா இப்படி? என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க, யாரும் அப்படி சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன் பவுல் என்கிற அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவர் மேலே என்ன கணக்கெலாம் என்னெல்லாம் அவனுக்கு செலுத்தப்படணுமோ அதை அவன் கணக்கில் வைக்காத, நான் என் கணக்கில் வை, நான் உனக்கு திருப்பி செலுத்துகிறேன். இப்போ கவனிச்சு பாருங்க, எப்படி கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து வச்சிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறதே இல்லையே.
அதுதான் உங்களை காட்டுறேன். ஆண்டவர் ஊழியக்காரங்களை கர்த்தர் அவங்களை நடத்தினதை கஷ்டங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பவுல் அடிப்பட்ட மாதிரி யாரும் அடிபட்டிருக்காங்களா? ஊழியத்தில் பல பாடுகள், சிறைச்சாலை, எத்தனை முறை சிறைச்சாலை, எத்தனை முறை உயிர் சேதங்கள் அவருக்கு வந்துச்சு, எத்தனை முறை பயம்புறுத்தக்கூடிய சம்பவங்களுக்குள்ள போன இதெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் மறுபக்கத்தில் நிறைவுள்ளவர்களா கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா, பலருக்கு ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் அவர்களை வச்சிருந்தார். அதனால் விசுவாசியா ஒரு கிறிஸ்தவனா சபையை குறித்து, அப்போஸ்தலரை குறித்து, சீஷர்களை குறித்து, என்ன இயேசுவை குறித்து, தேவனை குறித்த தப்பான எண்ணங்கள், பலத்த அரண்கள் உருவாகணும். நான் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாய் மாறிவிடுகிறது. ஏன்னா பிசாசு வெறும் இதையே சிந்திக்க வச்சுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் கொடுக்காமல் போயிடும். அதை குறித்த எண்ணங்களே வராமல் போயிடுதே. கர்த்தருக்கென்று ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்ய வந்தா அந்த மனுஷனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்க கைவிட மாட்டார். அதுதான் நான் நிறைய ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஏழோ சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தா அழைத்தவர் கைவிடவே மாட்டார், இறுதி வரைக்கும் அற்புதமான கையேந்த விட மாட்டார். நான் தான் சொல்லுவேன், நிறைய ஊழியர்கள் அழைத்தவர் உங்களை உண்மையை அழைச்சிருந்தார்னா இப்படி உங்களை யார்ட்டையும் போய் என்ன பண்ண விட மாட்டார், கையேந்த விடவே மாட்டார். உங்களை அழைச்சது அவர்னா அவர் உங்களை கஷ்டங்கள் வரும், சவால்கள் வரும். எந்த வேலையில சவால் இல்லை, எந்த வேலையில என்ன பிரச்சனை இல்லை, எல்லா காரியங்களிலும் சவால்கள், பிரச்சனைகள் வரும். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அந்த சவால்களிலும் பிரச்சனைகளிலும் தேவைகளை நிறைவாய் சந்தித்து அற்புதத்தை செய்கிற தேவனாய் நம்ம கூட இருக்கிறார். இதே தேவன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். இதே இயேசுநாத் தான் நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு நிறைய என்ன காரியங்கள் இந்த நாட்களில் சொல்கிறார் பாருங்க. இந்த சபைக்குள்ளே வைத்து இந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தர் காட்டுறார். இதெல்லாம் குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இது உங்களுடைய மனசுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நிதானித்து அறிய வேண்டிய காரியம். இதுக்கு எதிராக யோசிக்கிறேன்னா அதுதான் பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணும். சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையான எண்ணங்களை நிர்மூலப்படுத்தணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்பிடிங்கள்னு சொல்றாரு. தேவனை குறித்து, இயேசுநாதரை குறித்து, சீஷர்களை குறித்து, ஆதி திருச்சபையை குறித்து, அப்போஸ்தலரை குறித்து தப்பான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ள எடுங்க, எடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தருடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. உங்கள் கையில் கர்த்தர் நன்மையை கொண்டு வருவார். நன்மையை கொண்டு வரும்போது உங்களுக்கு தாராளமான என்ன கொடுக்கக்கூடிய உள்ளத்தை கர்த்தர் உண்டாக்கும். தாவீது சொல்கிறது போல் அங்கே சொல்கிறார், தாவீது என்ன இப்படி கர்த்தருக்கு கொடுக்க திராணி உள்ளவனா என்ன மாற்றினாரே. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் கிறிஸ்தவங்களுக்குள்ள ஆண்டவருக்கான வேலையை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, சீஷர்கள் எப்படி, ஊழியர்கள் எப்படி, அப்போஸ்தலர்கள் எப்படி, சபை எப்படி, இதே தப்பாக பார்த்து நம்ம போகிறதுனால நம்முடைய உள்ள என்ன பண்ண மாட்டுது, கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செயல்பட மாட்டுது. நான் அதே தான் பார்க்குறேன். இது இப்படி, அவங்க இப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி, இதையே பார்த்து என் நன்மையை நான் கோட்டை விடுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, சத்தியத்தை கவனித்து சபையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, ஆதி சிறு சபையை கர்த்தர் எப்படி வச்சாரோ நான் நம்புகிறேன் இன்னைக்கும் அந்த பிளஸிங்ஸ் என்ற சபை அப்படி தான் கர்த்தர் வைப்பார். என்ன எப்படி வைப்பார்னா, ஒருவனும் ஒன்றுக்கும் குறைப்பட்டதில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சார்னா அந்த மனுஷனை கர்த்தர் போஷிக்க, பராமரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் அழைச்சிருப்பார்னா உங்களை அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு இடத்துலையும் கையை இந்த கர்த்தர் நம்மளை விட மாட்டார். கையை வாழ்த்து சொல்லுங்க, ஒரு இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நம்மளை கையேந்து விட மாட்டார். அவங்க நல்லா கொஞ்சம் வசதியாக அவங்ககிட்ட போகலாம், எவங்ககிட்டையும் போக வேண்டியதில்லை. எனக்கு எல்லா நன்மையும் கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட என் கையை உயர்த்துறேன், என் வாழ்க்கையை அவரை நம்பி நான் வாழ்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் என்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடாமல் இருக்க கர்த்தர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சத்தியம், உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி யார் கைக்கு கொடுக்குறேன் திருப்பியும்? எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆண்டவரே எல்லாம் உங்கள் கையிலேருந்து வாங்கி நான் என்ன பண்ணுறேன் திருப்பியும்? யாருக்காவது உதவி செஞ்சாங்க எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே இதை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன்,
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதுக்காக உம்முடைய கையில் கொடுக்குற ஆண்டவரே. அந்த ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் கையிலேருந்து வாங்கி ஆண்டவர் கைக்கே நீங்கள் திருப்ப கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, கர்த்தர் நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழ கர்த்தர் வழி நடத்துவார். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என் தலைமுறையும் ஒன்றுக்கும் நாங்கள் குறைபட மாட்டோம் அப்படின்னு நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை, ஏன்னா நாங்கள் எல்லாம் உம்முடைய கையிலிருந்து வாங்கி உம்முடைய கைக்கே நாங்கள் கொடுக்குறோம். சொல்லுங்கள், கையை உயர்த்தி. ஆண்டவரே, உம்முடைய கையிலிருந்து வாங்கி உம்முடைய கைக்கே கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆகவே எங்களை நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல தேவனை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கேட்ட அந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே தப்பா எழும்பி இருக்கிற எல்லா பலத்த அரண்களையும் கீழே இழுக்கட்டும், அதை நிர்மூலமாக்கட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற நல்ல விஷயங்களை நாங்கள் யோசித்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே இந்த ஆதி திருச்சபைகளைப் போல நாங்களும் செயல்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளாய் எங்களை நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, அந்த ஆதி திருச்சபையில நீ சொன்ன வார்த்தையின்படியே ஒருவரும் ஒன்றுக்கும் குறைப்பட்டதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் நம்புறோம். ஆண்டவரே, எங்க பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியம் நிஜமாவதாக. ஒன்றுக்கும் ஒருபோதும் நாங்க குறைப்பட்டதில்லை. எத்தனை பேர் கையை வாங்கி சொல்றீங்க? ஒன்றுக்கும் நாங்க ஒருபோதும் குறைப்பட்டதே இல்லை என்கிற அந்த சாட்சியுடன் எங்க வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் அன்பின் தேவனை, இந்த அற்புதமான காலை நேரத்தில் இந்த நல்ல வசனங்களை சத்தியங்களை எங்களுக்குள்ள நீர் கேட்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா மகிமைப்பட, எங்க மூலமா நீர் என்னெல்லாம் உம்முடைய ராஜ்யத்துல இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற இந்த சமுதாயத்துல நாங்க வாழ்கிற இந்த சபையில நீர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அதெல்லாம் செய்வதற்கு நாங்க ஒன்றுக்கும் ஒருபோதும் குறைப்பட்டவர்களாயிராதபடிக்கு எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நாங்கள் இருப்பதுக்கு உம்முடைய கையிலிருந்து வாங்கின நாங்கள் உம்முடைய கைக்கே நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நிலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து வாழ, இந்த நிலையை கெடுக்கிற எந்த எண்ணங்களும் எங்க மனதுக்குள்ள இராதபடிக்கு அதை நாங்கள் இடித்து நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பிரியமானதை செய்து வாழ்கிறவர்களாய் எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.